வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பயம். இப்ப நம்ம என்னன்னா பயங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். வாழ்க்கையில குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க எல்லாரும் எதிர்கொள்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பயம். இந்த பயத்தினால வாழ்க்கையில சாதிக்க முடியாம இழந்தவங்க அளவுக்கு அதிகம், இன்க்ளூட் மீ. பட் இப்ப நான் அப்படி இல்லை. என்னன்னா அதோட காரணம் தெரிஞ்சு என்னை நானே சரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பயம் எதனால வருது, சயின்டிபிக்கலான காரணங்கள், அதை சரி பண்ணக்கூடிய காரணங்களை சொல்றேன். 5 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பயம் எல்லா மனுஷனுக்குமே ஸ்டேஜ் ஃபியர், சண்டை பயம், போட்டியின் ஆரம்ப கட்டத்துல உள்ள பயம், இருட்டுல பயம், இது எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில எதிர்கொண்டுட்டு இருப்போம். இந்த பயம் வரக்கூடிய நேரம் நம்ம உடம்புல என்ன நடக்கும்னா கை கால் நடுக்கம் மெயின் விஷயம். அதுக்கப்புறம் விசர்க்கிறது, வியர்வை, ஃபாஸ்ட் பிரீத், ஹார்ட் பீட் ஹெவியா அடிக்கும், வாய் வறண்டு போகும். பயம் வரக்கூடிய நேரம் இந்த 5 விஷயத்துல ஒரு 3 விஷயம் கண்டிப்பா எல்லாரும் எதிர்கொண்டிருப்போம். இப்படி இது வரக்கூடிய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளால முடியாதுன்னு பயந்து நம்ம அந்த விஷயத்துல இருந்து பேக் அடிச்சிருவோம். ஸோ போட்டியா இருந்தா அதுல தோத்துருவோம். பயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்தா, சண்டையா இருந்தா அடி வாங்கிட்டு வருவோம். இருட்டை கண்டு பயந்தா அந்த பயத்துல அப்படியே வெளிச்சம் வர வரைக்கும் இப்படி இருப்போம். இதோட காரணம் இந்த கை கால் ஆடுறது, உடல் குளிருது, வாய் வறண்டு போகுது. இதுக்கோட காரணம் என்னன்னு தெரிஞ்சா இதுக்கா நம்ம இவ்வளவு நாள் பயந்தோம் அப்படின்னு நினைப்போம். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பயப்படக்கூடிய நேரம் அமிக்டலா, நம்ம ஏதாவது உடம்புக்கு ஆபத்தான விஷயங்களோ, நம்ம எதிர்கொள்ளாத புது விஷயங்களோ நமக்கு தோணும் போதோ பார்க்கும் போதோ அமிக்டலாங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு தகவல் அனுப்பி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும். இது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரம் நம்ம உடம்புல அட்ரினலின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா நம்மளோட மூச்சு அளவுக்கு அதிகமா விட வைக்கும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும், சதைகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இது என்ன காரணம்னா ஹார்டிசலாங்கிற ஹார்மோன் நமக்கு உடம்ப தயார் பண்ணதுக்கான சக்தியை தருது. நீங்க இயல்பா இப்ப சும்மா இருக்கீங்க, திடீர்னு உங்களால ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கணுங்கிறத உங்க மூளை தகவல் கொடுத்தா அந்த 100 கிலோ தூக்குறதுக்கு தக்கன சக்திய, பிளட், ஆக்சிஜன்ஸ் எல்லாமே மசிலுக்கு கொடுக்கறதுக்கு மூளை தகவல் கொடுக்கும். அந்த நேரம் எல்லாமே ஃபோர்ஸ் ஆகும்போது உடம்பு ஒரு சில்னஸ் ஆகும். டோட்டல் பிளட்டு ஒரு இடத்துல பம்ப் ஆகும் போது தானாவே ஒரு சில்னஸ் வரும். உடம்பு அளவுக்கு அதிகமான சக்தியை உருவாக்கும் போது நம்மள அறியாமலே கை கால் நடுக்கம், மூச்சு ஹெவியா வரும். நார்மலா இருக்க பிரீத்திங் இன்னும் ஹெவி ஆகும். இதை நம்ம என்ன பண்றோம்னா இயலாமை, நம்மளால முடியாதுன்னு நினைச்சு நம்ம பலகீனப்பட்டு அந்த விஷயத்துல எப்பவுமே தோத்துட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க உடம்பு சண்டையின் போதோ, இருட்டின் போதோ, பயிற்சியின் போதோ, போட்டிகளின் போதோ பயப்படுறது என்றா கை கால் நடுக்கும், உடல் குளிர்ச்சி, மூச்சு அளவுக்கு அதிகமா போகுதுனாலே உங்க உடம்பு உங்களை தயார் பண்ணிட்டு நீங்க தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த விஷயம் தெரியாம, ஏன்னா இந்த விஷயத்த யாரும் சொல்லி தராததுனால நம்மளே பலகீனப்படுத்திக்கிடுறோம். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஐ எம் அ பாக்ஸிங் வித் பாடி பில்டிங் ஃபிட்னஸ் கோச்சர். எனக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட்லி 90% ஸ்டூடெண்ட்ஸ் மேட்சுக்கு 1 வீக் முன்னாடியே வந்துருவாங்க. மாஸ்டர் எனக்கு ஸ்டேஜுக்கு போகும்போது மட்டும் பயமா இருக்குன்னு. கிரவுண்ட்ல பக்கா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்டேஜ்ல போனா ஒரு ஸ்டேஜ் ஃபியர், ஸ்டேஜ்ல ஏற முன்னாடி. அதே மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, எக்ஸாமுக்கு முந்தின நாள் பயப்படுவாங்க. எல்லாம் தெரியும், ஆனா அங்க போனா மறந்துருவோம் அப்படிங்கிற விஷயம். தெருச்சண்டை போடும் போது பொதுவாவே உங்களுக்கு தெரியும் கை கால் ஆடங்கள், அது வேறும், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா திறமை இருக்க குழந்தைகள் போட்டியின் போது, பரீட்சைகளின் போது திறமை இருந்தும் பயங்கர ஒரு விஷயத்தினால தோத்து போறது இந்த வீடியோ பார்த்தா இனிமே இருக்காது. உங்க குழந்தைகளுக்கு நீங்க எவ்வளவோ வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க, இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க, அடிக்கடி சொல்லி கொடுங்க. நம்ம உடம்பு ஆபத்தான தருணங்களிலும் முடியாத சூழ்நிலைகளிலும் கை கால் நடுக்கம், உடல் குளிர்ச்சி வருகிற காரணம் நம்ம உடம்பு நமக்கு தேவையான சக்தியை கொடுத்து நீ போராடு அப்படிங்கிறத சொல்றதுனால மட்டும்தான். இதுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் உடம்பு தயாராயிட்டு, ஆபத்தை எதிர்கொள்ள தயாராயிட்டு, நீ தைரியமா போராடு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லி கொடுத்தாலே போதும். உங்க குழந்தைகள் பரீட்சையின் போது மார்க் கம்மியா எடுத்தாலோ, பரீட்சையின் போது பயந்தாலோ, போட்டிகளின் போது பயந்தாலோ அந்த விஷயம் இனிமேல் இருக்காது.
வாழ்க்கையில 80% மேல பிள்ளைங்க, திறமை இருக்க பிள்ளைங்க முன்னேறாம இருக்க மெயின் காரணமே பயம் மட்டும்தான். அந்த பயத்தை நீங்க குழந்தைகளுக்கு உடைச்சிட்டீங்கன்னா நீ உங்களோட எந்த துணை அதுகளுக்கு தேவை இருக்காது. அதுக முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல பயத்தினால நீங்க என்னென்ன விஷயத்த இழந்தீங்க, இப்பவும் எந்தெந்த விஷயத்த பார்த்து பயந்துட்டு இருக்கீங்கன்னு. இல்லாத ஒரு விஷயத்த நாமளே உருவாக்கி பயத்தினால நம்மளோட திறமையை அழிக்கிறதுக்கு இதுதான் விஷயம். பயம் வந்தா கை கால் ஆடுதுன்னா இதனாலதான்ப்பா ஆடுது, நம்ம உடம்பு நம்மளை தயார் பண்ணுதுன்னு உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீங்களும் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல பயங்களை எதிர்கொண்டீங்களோ அந்த விஷயத்த நேர் எதிரா ஒரு முறை உங்க உடம்பு தயார் பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சு நீங்க எதிர்கொண்டு பாருங்க. உங்களான மாற்றம் மிக சிறந்த மாற்றமா இருக்கும். உங்க குழந்தைகளோட முன்னேற்றம் மிக சிறந்த முன்னேற்றமா இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகள் மேடையிலேயோ இல்ல போட்டிகளின் போதோ பயம் இல்லாமல் இருப்பதற்கான சிறந்த ஒரு தீர்வா இது இருக்குங்கிறத நான் நம்புறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் அசுரா.